கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். குற்றங்களும் மனித இயல்புகளும் என்பதை குறித்து உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் விரிவாக ஆராய்ச்சி செய்தார்கள். அதிலே 2 பெரிய உளவியல் ஆராய்ச்சியாளர்கள் ஒரு கருத்தை எடுத்து அந்த கருத்தை பரிசோதித்தார்கள். அது மனுஷன் இயற்கையாகவே நல்லவன், ஆனால் சூழ்நிலைகள் தான் அவனை கெடுத்து விடுகின்றன. பலவிதமான சூழ்நிலைகளிலே தூண்டப்படும் போது அவன் தீமை உள்ளவனாக நடந்து கொள்கிறான். எனவே இயல்பாகவே அவனுடைய நல்ல தன்மைகளை பேணி காக்க வேண்டும். அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்வோம் என்று ஆராய்ச்சியை துவக்கினார்கள். ஆனால் 250 இளைஞர்கள், 350 பெரியவர்கள், 200 முதியவர்கள் என்று பலவிதமான குற்றம் செய்தவர்களை இவர்கள் ஆராய்ந்த போது ஒன்றை கண்டுபிடித்தார்கள். அது என்ன? மனிதன் சூழ்நிலையால் தான் பாவம் செய்கிறான் என்பது பொய். அது மனிதன் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொண்டு மற்றவற்றின் மீது பழி போடுவதற்காக சொல்லப்படுகிற ஒன்று. ஆனால் உண்மையில் சிறு வயது முதல் மனிதன் தீய இயல்புள்ளவனாகவே பிறக்கின்றான். நல்ல பயிற்சிகளை அளித்து நல்ல உளவியல் சித்தாந்தங்களை அவன் உள்ளத்திலே பதிய வைத்து கடவுளுக்கு பயப்படும் பயம் என்ற ஒன்றை அவனுக்கு கற்பிக்கும் போது அவனுடைய உள்ளான தன்மைகள் சிறு வயது முதலே பக்குவப்பட துவங்குகிறது. இயற்கையின்படி வாழ்ந்துவிட்டு போகட்டும், அவன் கற்றுக்கொள்வான், அவன் வளர வளர கற்றுக்கொள்வான். அவன் படிக்கும் பள்ளி அவனுக்கு நன்மைகளை கற்பிக்கும் அல்லது கல்லூரி நன்மையானவைகளை கற்பிக்கும் என்றெல்லாம் சொல்லி பொறுப்பற்று போய் தங்களுடைய பிள்ளைகளை வளர்ப்பவர்கள் பிற்காலத்திலே அவர்கள் தீமையுள்ளவர்களாக மாறுவதற்கு முக்கிய காரணமாக அமைகிறார்கள். அப்படியானால் சிறு வயது முதல் மனிதனுடைய இயல்பு பக்குவப்படுத்தப்படாவிட்டால் அவன் தீமை உள்ளவனாகவே இருக்கின்றான். சூழ்நிலைகள் சாதகமாக அமையும் போது அந்த தீமையை வெளிப்படுத்துகிறான். ஆனால் கர்த்தருக்கு பயப்படுதலையும் நீதியையும் போதித்து வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் தங்களுடைய உள்ளான நன்மையான தன்மையை வெளிப்படுத்துகிறார்கள். அதுதான் உண்மை என்று கண்டுபிடித்தார்கள். நீதிமொழிகள் 22:6 பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். நீதிமொழிகள் 13:24 பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பாயிருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். நீதிமொழிகள் 23:13-14 பிள்ளையை தண்டியாமல் விடாதே, பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான், நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்மாவை தப்புவிப்பாயே. ஆம், பிள்ளைகளை தண்டித்து கண்டித்து வளர்க்க வேண்டும். நீதியின்படி அவர்கள் வாழ கற்றுக் கொடுக்க வேண்டும். பெற்றோரின் மனதில் உள்ள வக்கரங்களுக்கு தக்கதாக அவர்களை அடித்து உதைத்து துன்புறுத்துவதல்ல, நேர்மையான வழியிலே அவர்களை நடக்கும்படிக்கு தண்டனையை கூட பயன்படுத்தலாம். அதைத்தான் இதில் சொல்லுகின்றார். அதனால அவர்களை ஆத்மாவை ரட்சித்துக் கொள்வாய் என்று சொல்லுகின்றார். ஆம், எல்லா மனுஷரும் பாவம் செய்து ஏகமாய் கட்டுப்போனாலும் கர்த்தரை பற்றி கொண்டு நிச்சயத்துக்கு போகிறவர்களுக்கு சிறு வயது முதல் தேவனை பற்றிய பயத்தை ஊட்ட வேண்டும். நன்மையான செயல்களுக்கு உற்சாகம் அளிக்க வேண்டும். தீமையான செயல்களை கண்டித்து உணர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குற்றமற்றவர்களாக சமுதாயத்தில் அவர்கள் நடந்து கொள்ள முடியும். நம்முடைய பிள்ளைகளை குறித்து நாம் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். எவனிடத்தில் அதிகம் கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் அதிகம் கேட்கப்படும். பிள்ளைகளை நம்மிடத்தை ஒப்புவித்திருக்கின்றார், நம்மிடத்தில் அதிகம் கணக்கு கேட்பார். அந்த நிச்சயத்தோடு பிள்ளைகளை செம்மையான பாதையிலே நடத்தி அவர்களுடைய ஆத்மாவை காத்துக் கொள்வோமாக. கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமேன்.